உங்களோட டீடைல்ஸ் என்ன பர்சனல் டீடைல்ஸ் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படியே வந்து உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் யாராவது கேட்குறாங்க, இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறீங்க, பர்சனல் டீடைல்ஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் உங்களோட. ஓகேங்களா? மெயினாக வந்துட்டு என்னன்னா, இப்போ இது மேலே வந்துட்டு இருக்கிறங்காட்டி இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே தான் வந்து விழுந்திருப்பாங்க, இல்லை மேலே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க, கீழே தான் இருப்பாங்க. அப்போ கீழே இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் முட்டி போட்டு இது பண்ணுறப்போ காலை ரெட்டி மடக்கிட்டு வந்துட்டு கீழே எல்லாருமே இந்த இடத்துல வயிறு தொட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு குழிவா இருக்கும், நெஞ்சுக்கு இருக்கு இல்லையா? அப்ப நடுவால் இருக்கிற நெஞ்சில நடுவால் ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி இருக்கும். அந்த நடுப்பகுதிக்கு அடிப்பகுதிக்கும் கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு நீங்க இந்த இதே வந்துட்டு இங்க இருந்து இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியை வந்துட்டு பிளேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ நீங்க இப்படி இருக்கும் இல்லையா, உங்களோட கண் பார்வை வந்துட்டு இவங்களோட உடம்போட 90 டிகிரில மீட் ஆகும். ஓகேவா? 90 டிகிரில மீட் ஆகி உங்களோட ஷோல்டர் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இப்போ வந்து மடங்க கூடாது. 90 டிகிரில மீட் ஆகி கீழே தான் இது பார்க்கணும். இப்போ நீங்க எங்க இருந்து நீங்க வந்து அப்போ அந்த நேரத்துல வந்து அவருக்கு எந்த சென்ஸ் வந்துட்டு மிச்சத்துன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் வந்துட்டு இந்த இதெல்லாமே சொல்றாங்க. ஏர்வே இருக்கான்னு வந்துட்டு பாப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு மூச்சு விடுறாரா இல்லையான்றது பாப்பாங்க. அடுத்தது சர்க்குலேஷன், ரத்தோட்டம் இருக்கா இல்லையான்றது. முதல்ல இப்ப வந்துட்டு என்னன்னா, அதான் இப்ப நான் மேல நின்னதுக்கும் ஏன் வந்துட்டு இப்படி நான் கீழே வைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு முட்டியுமே சேர்த்து வைங்க. இங்க வைங்க. அப்போ இவரோட கண் பார்வை வந்துட்டு 90 டிகிரி கீழே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? அவரோட நெஞ்சு பகுதியோட இருக்கு. இவரோட இந்த குஷன் மாதிரி இருக்கிற இடம் வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு கீழே இருக்கிற மூணாவது அந்த இதுல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்க கொடுங்க. எவ்வளவு சரி இப்ப எல்லாமே பண்ணியாச்சு, இதெல்லாமே கரெக்டா வச்சுட்டாங்க, முடிஞ்ச வரை கொடுங்க. மூணாவது கண்டிஷன் என்ன? ஆமா ஆர்டர் லேட்டா கொடுக்கட்டும். அப்போ தெரியும், அப்போதான் தெரியும் அந்த 300 உங்களுக்கு கிடைக்கணுமே. அப்போதான் மீட்டிங்கே போட மாட்டேன், இன்னும் மீட்டிங்கே போட மாட்டேன். அவ்வளோதான். உள்ள போய் தான் கேட்கணும். இது 150 வருங்களா? வந்துடும்.